விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். ஒன்றிய பாஜக அரசினுடைய அமைச்சரவை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. அதற்கான மசோதாவை நாளைக்கு, அதாவது திங்கட்கிழமை நாடாளுமன்ற அவையில இந்த மோடி அரசு வைக்க போகிறது. அதன் மீது என்ன விவாதங்கள் நடக்க போகுது, யார் யாரெல்லாம் ஓட்டு ஆதரித்து வாக்களிக்க போறாங்க, யார் எதிர்த்து வாக்களிக்க போறாங்க, யார் வெளிநடப்பு செய்ய போறாங்க என்பது நாளைக்கு தான் தெரியும். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு நியாயம் கற்பிக்கக்கூடிய இந்த பாஜக அரசு என்ன சொல்லுதுனாக்க, செலவுகள் அதிகமாகுது, கால விரயம் ஆகுது, அரசாங்க அலுவல் பணிகள் தடைபடுது, மக்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படுது. அதனால ஒரே தேர்தலா நாடு முழுக்க வச்சுட்டாக்க, எப்படி ஒரே தேர்தலா நாடு முழுக்க ஒரே நாள்ல நாடாளுமன்றமா இருக்கட்டும், சட்டமன்றமா இருக்கட்டும், நகராட்சி உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், இதெல்லாமே ஒரே நாள்ல வச்சுட்டோம்னாக்க ஒரே செலவுல முடிஞ்சிடும் அப்படின்னு செலவுகளை இவர்கள் கணக்கு காட்டுறாங்க. ஆனா உண்மை நிலை அது கிடையாது. இந்த பாஜக RSS சங் பரிவார் கும்பல்களுடைய தொலைநோக்கு திட்டம் என்பது இது கிடையாது. என்னைக்குமே இவர்கள் ஷார்ட் டைம் அரசியல் செய்யவே மாட்டாங்க. RSSம் பாஜகவும் இவர்களுடைய தொலைதூர கனவு திட்டம் என்னன்னாக்க, ஒரே நாடு ஒரே அரசு, ஒரே மதம், ஒரே மொழி, எல்லாமே ஒரே ஒரே ஒரே. இவர்களோட கொள்கை நிலைப்பாடு தொடர்ச்சியாக இந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில பாருங்க, தொடர்ச்சியாக ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மொழி, ஒரே தேர்தல், இதுதான் இவர்களுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஒரே நாடு ஒரே மதம், இதுதான் இவர்களுடைய அடிப்படை நோக்கம், இதுதான் இவருடைய தொலைதூர செயல் திட்டம். அதை ஒவ்வொன்றா நிறைவேற்றிட்டு வராங்க. ஒரே நாள் நிறைவேற்ற முடியாது, ஒவ்வொன்றா வாய்ப்பு கிடைக்கிறப்ப நிறைவேற்றிட்டு வராங்க. இன்றைக்கு கூட இவர்கள் தொடர்ச்சியாக 15 ஆண்டு காலம் ஆட்சியில் இருப்பதற்கு காரணம் 100 ஆண்டுகளாக RSS காத்திருந்து பொறுமையாக வேலை செய்ததனுடைய செயல் திட்டத்தினுடைய பலன் தான் இன்றைக்கு தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் ஆட்சியை முடிச்சுட்டு இன்னைக்கு 15வது ஆண்டை நோக்கி நகர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப இவருடைய தொலைநோக்கு திட்டம் எதற்காக தெரியுமா? இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது திட்டம் இந்த தேசத்துல மாநில கட்சிகளை அழிக்கணும். எப்படி மாநில கட்சிகளை அழித்து விட்டு, ஏன்னா மாநில கட்சிகளால் பெரிதளவு பாதிக்கப்படுவது பாஜகவும் காங்கிரசும் பெரிதளவு பாதிக்கப்படுவது மாநிலங்களால இந்த 2 கட்சிகள் தான். அப்ப இது ரெண்டுமே தேசிய கட்சி. அப்ப ஒருவேளை மாநில கட்சிகளை எல்லாம் ஒழிக்கணும்னு பாஜக வந்து நின்னாக்க காங்கிரஸ் நிச்சயம் அதை ஆதரிக்கும், நிச்சயம் ஆதரிக்கும். இனி வரும் காலங்களில் ஆதரிப்புக்கான வாய்ப்பு இருக்கு. மாநில ஒழிச்சிடலாம், நீயும் நானும் மட்டும் இந்த தேசத்தை ஆளலாம் அப்படின்னு பாஜக சொன்னதுன்னா காங்கிரஸ் நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்ளும். அந்த நிலையை கொண்டு வருவதற்கான சூழலை தான் இன்றைக்கு நரேந்திர மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. இவர்கள் சொல்றாங்கல்ல, செலவுகளை கணக்கு காட்டுறாங்கல்ல, சரிங்க. 2013 இருந்து இன்றைய வரைக்கும் இந்த இந்திய கவர்மெண்ட், இந்திய அரசு வர வேண்டிய வாராக்கடன், தள்ளுபடி செய்த வாராக்கடனுடைய எண்ணிக்கை மட்டும் 24 லட்சம் கோடி. எப்படி 24 லட்சம் கோடி இந்திய அரசுக்கு வர வேண்டிய கடன், வாராக்கடன், தள்ளுபடி செய்யப்பட்ட கடன், இதெல்லாம் மொத்த தொகை 25 லட்சம் கோடி. அப்போ இந்த பணம் செலவாகிறது, விரயமாவது, வீணாவதுலாம் அரசுக்கு தெரியாதா? தேர்தல் நடத்துறதுல மட்டும்தான் சிக்கனப்படுத்த முடியுமா? மோடி அவர்கள் ஒரு நாளைக்கு 4 காளான், ஒரு காளான் 80,000 ரூபாயாம். அப்போ ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் காளான் மட்டும் சாப்பிடுறாரு. அந்த ஏழை தாயின் மகன் 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போடுறாரு. அவருடைய விளம்பர செலவு கிட்டத்தட்ட 3000 கோடி 4000 கோடி. இந்தியா முழுவதும் அவர் ஒரு வருடத்திற்கு செலவு செய்ய, அவருடைய விளம்பரத்துக்கு செலவு செய்யக்கூடிய பணம் என்பது 3000 கோடியிலிருந்து 4000 கோடி ரூபாய். அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் அதெல்லாம் எத்தனை கோடி? அது ஒரு 2000 கோடி ரூபாய் கிட்ட வருது வருஷத்துக்கு. அப்போ இவ்வளவு பணத்தை வெட்டியாக ஒரு தனி மனிதர் தன்னுடைய விளம்பரத்திற்காக, சுயநலத்திற்காக செலவு செய்யும் பொழுது, தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக திருவிழா, அதுல ஏன் நீங்க செலவு செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இயல்பான ஒரு கேள்வி எழும்புதில்லை? அப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது என்னன்னாக்க, இப்ப ஒரே நாள்ல கொண்டு வந்துட்டு இன்னைக்கு ஒரே தேர்தல் சொல்லிடுவான். நாம என்ன பண்ணுவோம், இதுல இருக்க ஒரு பாதகமே அதுதான். நாம இப்போ எல்லா சட்டசபையும் எல்லாத்தையும் கலைச்சிட்டு ஒரே தேர்தல் நடத்துறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ எல்லாரும் ஜெயிச்சுட்டாங்க, அடுத்த 5 வருடம் ஆட்சி இருக்குது. இப்ப தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் நடைபெறுது, ஏதாவது கூட்டணி உடையுது, ஆட்சி அதனால உடையுது, அல்லது யாராவது இறங்குறாங்க, ஆட்சி கவிழுது அப்படின்னாக்க அடுத்த 5 வருடங்களுக்கு அந்த தமிழ்நாட்டை யார் ஆள போகுது? குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குமா, அல்லது மீண்டும் தேர்தல் நடத்தி மீண்டும் தேர்தல் நடத்துவீங்களா? அப்படி மீண்டும் தேர்தல் நடத்தினா அடுத்தடுத்து வரக்கூடிய 5 ஆண்டு காலத்துல இது மாறாதா? இந்த சுழற்சி மாறாதா? அப்புறம் எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவீங்க அப்படின்னு ஒரு இயல்பான கேள்வி எழும்புதுல. அப்போ அப்படி கேள்வி எழும்பும் போது இந்த பாஜக அரசு என்ன சொல்லுனாக்க, இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வந்துருவாங்க. அடுத்த 5 ஆண்டு காலத்துல என்ன சொல்லுவாங்கனாக்க, இங்க பாருங்க திடீர்னு ஆட்சி கலைஞ்சிடுச்சு, அதனால இந்த மக்களுக்கு மக்கள் பணி செய்ய முடியல, அடுத்த 5 ஆண்டுகள் வர வரைக்கும் இங்க முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க முடியல, தேர்தலை நடத்த முடியல, ஜனாதிபதி ஆட்சி, கவர்னர் ஆட்சி தான் இருக்குது. அதனால நாங்க என்ன சொல்றோம்னாக்க, இந்த நடைமுறை சிக்கல்களை ஒழிப்பதற்கு மாநில தேர்தல் கிடையாதுங்க, ஒரே இது தேசத்திற்கான தேர்தல் தாங்க அப்படின்னு கொண்டு வருவாங்க. எப்படி மாநில தேர்தல் கிடையாது அப்படின்னாக்க, மாநில கட்சிகளுக்கு
அங்கீகாரம் கிடையாது. மாநில கட்சிகள் தேர்தலில் போட்டியிட முடியாது. அப்போ தேசிய அளவுல நடத்திட்டாக்க நாடு ஃபுல்லா ஒரே டைம்ல ஒரே தேர்தல் நடத்தின மாதிரி ஆயிடும். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தின மாதிரி ஆயிடும். இதன் மூலமாக, அதாவது அதிபர் ஆட்சியின் மூலமாக நம்ம நாட்டை ஆண்டுகளான்ற நிலைக்கு இந்த பாஜக வரும். அதுதான் இவருடைய உள் சூத்திரம். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நாமளா என்ன நினைச்சுட்டு இருக்கோம், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மாநிலங்களவை, நாடாளுமன்றம், சட்டமன்றம் எல்லாத்துக்கும் ஒரே தேர்தல் நடக்கும் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பாஜகவினுடைய பார்வையில் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா என்ன தெரியுங்களா? ஒரே நாடு ஒரே தேர்தல், அந்த ஒரே தேர்தல் தேசிய அளவில் மட்டுமே நடக்கும். மாநிலங்கள்லாம் இருக்காது, மாநிலங்களை கிட்ட தேர்தல்லாம் இருக்காது. அதுதான் இவர்களுடைய தொலைதூர இலக்கு, தொலைதூர கனவு. அப்போ மாநில கட்சிகளான திமுகவுக்கும் அதிமுகவுக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அத்தனை கட்சிகளுக்கும் ஆப்பு வைக்கக்கூடிய விஷயம் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டமே தவிர, பாஜக RSS சங் பரிவார் கும்பல்களின் ஒரே இலக்கு அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தானே தவிர, இந்த அதிபர் ஆட்சி முறை இந்தியாவில் கொண்டு வரணும் தான் என்பதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஒருவேளை இப்படி நடந்தா காங்கிரஸுக்கு இது மகிழ்ச்சி தான். நீ நானும் மட்டும் சண்டை போட்டுக்கலாம், வேற எவனையும் வளர விட முடியாது, ஒன்னு காங்கிரஸ் இருக்கும் இன்னொன்னு பாஜக இருக்கும் அப்படின்னு நிச்சயம் காங்கிரஸ் ஆதரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. அப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இவர்கள் காட்டக்கூடிய அந்த செலவினம் காட்டுறாங்கல்ல, அந்த செலவினம் என்பது அல்ல. இவர்கள் சொல்லக்கூடிய காரணம், இவருடைய உள் மனதில் இருக்கக்கூடிய அந்த காரணம் என்னன்னாக்க, நாடு முழுவதும் ஒரே தேர்தல் தான் நடக்கும், ஒரே தேர்தல் தான் நடக்கும். அது பிரதமருக்கான அதிபருக்கான தேர்தலா இருக்கும், ஒரே நாடா தான் இருக்கும். அப்போ மாநிலங்களுக்கான தேர்தல் இருக்காது, பஞ்சாயத்துகளுக்கான தேர்தல் இருக்காது. இவங்களெல்லாம் அதிகாரிகளை போன்று மெயின்டைன் பண்ண வச்சிருவாங்க. அந்த முறையை நோக்கி தான் இன்றைக்கு இந்த பாஜக அரசு காய்களை நகர்த்துகிறது. இதுதான் உண்மையும் கூட. இதை தெரியாம பாஜகவில் இருக்கிறவங்க கூட இன்னைக்கு அதை சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரக்கூடிய செயல். இவர்கள்கிட்ட பெரும்பான்மை இருக்கிறது என்பதற்காக தொடர்ச்சியாக இவர்களுக்கு சாதகமான இந்த தேசத்திற்கு எதிரான திட்டங்களை இவர்கள் கொண்டு வராங்க. இவர்கள் இதற்காக வைக்கக்கூடிய காரணம், அதிக செலவுகளை பிடிக்கணும் வைக்கிறதுக்கு காரணம் ஒரு காரணம் அல்ல. ஏன்னா 25 லட்சம் கோடி கடனை கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி பண்ணி இருக்கிறது இந்த மோடி அரசு. இதுவரைக்கும் வாரா கடனாக நிறைய இருக்குது, அதை வசூலிச்சாலே போதும். அதை விட்டுட்டு யானை பசிக்கு சோளப்பொரின்ற மாதிரி அந்த சோளப்பொரியில தான் செலவாகுது அப்படின்ற ரீதியில இவங்க முட்டு கொடுத்துட்டு இதை மாற்றக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மோடியினுடைய தனிப்பட்ட செலவுகளை குறைங்க, அவருடைய விளம்பர செலவுகளை குறைங்க, அவர் விலை மதிப்புள்ள தைவான் காளான் சாப்பிடுற செலவு குறைங்க, அவர் 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் கோட் போடுறாரு அந்த செலவை குறைங்க. அப்ப அதெல்லாம் உங்க கண்ணுக்கு செலவா தெரியாது. இந்திய தேசத்தினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக திருவிழாவை, ஜனநாயக தேர்தல் தான் செலவு மிக்கதா இருக்குது. அதுதான் உங்க கண்ணுக்கு உறுத்துதானே. ஏன்னா அந்த தேர்தல் முறை தான் ஜனநாயகத்தை இங்க நிலைநாட்டுது. யாருனாலும் போட்டியிடலாம், குப்பனும் சுப்பனும் சாமானியனும் போட்டியிடலாம், எந்த அரசியல் கட்சினாலும் கட்சி தொடங்கி அவர்கள் போட்டியிடலாம், அவர்களுக்கான அதிகார பங்கீட பிரிச்சுக்கலாம் அப்படின்றத இந்த மண்ணுல நிலைநிறுத்துவது என்பது அந்த தேர்தல் முறை தான். அப்ப அந்த தேர்தல் முறையை ஒழிச்சிட்டோம் அப்படின்னாக்க அதிபர் முறை வந்துடும். இவங்க தொடர்ச்சியா மாறி மாறி இந்த நாட்டை ஆண்டுக்குவாங்க. அதுதான் உண்மையான அர்த்தம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கு மீனிங் அது மட்டும் தானே தவிர, இவர்கள் சொல்வது போல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் இவர்கள் இப்போது வைக்கக்கூடிய வாதம் போல அவ்வளவு எளிதானது கிடையாது. ஒரு ஆட்சி, ஒரு மாநிலத்தின் ஆட்சி கவிழ்ந்தால் அடுத்த 5 ஆண்டு காலம் அந்த மாநிலத்தின் ஆட்சி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்? மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குமா, கவர்னர் கட்டுப்பாட்டில் இருக்குமா, குடியரசுத் தலைவர் கட்டுப்பாட்டில் இருக்குமா, அல்லது மறு தேர்தல் அப்படியே நடத்தினாங்கன்னா கூட அந்த 3 வருடத்துக்கு தான் அந்த ஆட்சி அதிகாரம் இருக்குமா? அடுத்த 5 ஆண்டு காலம் திரும்ப வேற இது வருமா? ஒன்றும் புரியல. இவங்க எந்த அளவுக்கு இதை கொண்டு போக போறாங்க, இதனுடைய செயல் திட்டம் என்ன என்பது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். நாளைக்கு பார்ப்போம் எந்தெந்த கட்சிகள்லாம் ஆதரித்து வாக்களிக்கிறாங்க, எந்தெந்த கட்சிகள்லாம் வெளிநடப்பு செய்ய போறாங்க என்பது நாளைக்கு தெரியும். இந்த பிஜேபி சங் பரிவார் கும்பல்கள் இந்த தேசத்தை அழிப்பதற்கு ஒரு கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறார்கள். ஜனநாயக முறைகளை அழித்து விட்டு இங்க ஒற்றை அதிபர் முறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்றாங்க. எந்த மாநில அரசும், குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக திமுக 2 கட்சிகளுமே இந்த ஒரே தேர்தல் ஒரே நாடு இந்த தேர்தல் திட்டத்தை ஒருபோதும் ஆதரிக்க கூடாது. மீண்டும் சொல்றேன், அந்த குறிப்பை சொல்றேன், கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1971 ஆதரிச்சாரு. இன்றைக்கு இவர்கள் உத்தமர்கள் வேடம் போடுறாங்க. அந்த வேடமும் இன்றைக்கு கலைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி.